வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற அடிப்படை பயிற்சியிலே நாம் 12 பாவங்களிலே இதுகாரும் 5ஆம் பாவம் வரை நாம் அதனுடைய தன்மைகளை ஆய்ந்து அறிந்திருக்கிறோம். இன்று 6ஆம் பாவம். இது ஒரு இரட்டைப்படை பாவம் என்பது தெரியும். இரட்டைப்படை பாவங்களிலே 2இல் ஆரம்பித்து 4, 6. 4 என்று சொல்லும் பொழுதே நாம் அங்கேயே தேங்குதல் என்பது ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். தேக்கம் என்று சொன்னாலும் 4ஆம் பாவத்திலே அது ஒரு 30% நல்லதை செய்து 70% ஒரு துன்பத்தை கொடுக்கும் என்று அதை நாம் புரிந்து வைத்திருந்தோம். அந்த 30% என்ற நன்மை என்பது நாம் குடியிருப்பதற்காக கட்டுகிற வீடு என்பது தேவையின் அடிப்படையில் வந்துவிடுகிறது. அதேபோல் நாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக முதிய வயதில் நமது தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு என்பதும் அந்த 30% அடங்கிவிடுகிறது. அதை கடந்து இருக்கக்கூடிய தேக்கமெல்லாம் அந்த 4ஆம் பாவத்தின் தீமையான வகையில் பதிவாகிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். இப்போ 6ஆம் பாவம் என்று சொல்கிறோம். 6ஆம் பாவம் என்பது அதிகமான தேக்கம் என்று வருகிறது. அதிகமான தேக்கமாக வந்தாலும் அது முழுக்க முழுக்க அது தீமையான பாவம் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் முடியாது. அதை நன்மையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் நம்மால் செய்ய முடியும். அப்போ இந்த 6ஆம் பாவம் என்பது பெரும்பாலும் இந்த தேக்குகிறதுல அதிகமாக தேக்குகிற பாவம் என்பதால் அது மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. பொதுவாக பாரம்பரியத்திலே இந்த 6ஆம் பாவம் என்பதை மறைவு ஸ்தானம் என்று சொல்லிவிடுவார்கள். 6, 8, 12 இது 3 மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள். சில இடங்களில் 3ஐயும் சேர்த்துக்கொள்வார்கள். 3ம் கூட மறைவு ஸ்தானம் என்று சொல்வது உண்டு. இப்போ இந்த 6 என்பதை பாரம்பரியத்திலே ரணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ இது மோசமானது என்று சொல்லப்பட்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தின் வாழ்க்கை நிலையில் இந்த 6ஆம் பாவத்தை நன்மையான பாவம் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பொழுது சமுதாயம் மாறிவிட்டது. இப்போ நாம் சொல்லுவோம், இந்த தம்பு ரூல்னு சொல்லுவோம். 2, 4, 6, 10 என்பது முதல் இடமாக சொல்லுவோம். 1, 3, 7, 11 அப்படிங்கிறது 2ஆவதாக சொல்லுவோம். அடுத்து 3ஆவதாக 5, 9ன்னு சொல்லுவோம். 4ஆவது இடத்தில் 8, 12 கொண்டு போவோம். அப்போ அந்த முதல் இடத்துல 2, 4, 6, 10 இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த 2, 4, 6, 10 தேடுதலாகத்தான் இருக்கிறது என்பதனால் அப்போ அதில் 6ங்கிறது அந்த முதன்மையில் வந்துடுது. அதே போல் அந்த நிலையான பாவங்கள் என்று ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறோமே, அதில் 1, 2, 6, 7, 10 அது எல்லாமே நிலையான பாவங்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால்
அன்றாட வாழ்க்கையிலே இவையெல்லாம் நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் இதெல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ 6ஆம் பாவத்தை எப்படி இது நல்ல பாவம் என்று சொல்லுகிறார்கள் சமுதாயத்திலே என்று பார்த்தால், இந்த 6ஆம் பாவம் என்பதுதான் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இது சிறந்ததாக கூறப்படுகிறது. வெற்றி ஸ்தானம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் வைக்கிறார்கள் அல்லவா? அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 6ஆம் பாவம் உதவி செய்கிறது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த 6ஆம் பாவத்தின் வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு பாவம் என்பது இந்த 6ஆம் பாவமாக இருக்கிறது. அப்போ ஒரு போட்டி போட்டு அந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடியது இந்த 6ஆம் பாவம். போட்டி தேர்விலே வெற்றி பெறுவது 6ஆம் பாவம். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுவது 6ஆம் பாவம். பணம் சம்பாதிக்கும் போட்டியில் வெற்றி பெறுவது 6ஆம் பாவம். வியாபாரத்தில் வெற்றி பெறுவது 6ஆம் பாவமாக இருக்கிறது. அப்போ இந்த பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, இன்றைய போட்டியான உலகத்திலே இந்த 6ஆம் பாவம் என்பது வெற்றி ஸ்தானம். இதில்தான் நாம் சாதனை செய்து கொள்கிறோம் என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க எப்படி உயர்ந்தார்கள்? பல பேரை வெற்றி கொண்டு பல பேரை கீழே அமுக்கி இவங்க மேலே வந்தாங்க. அப்போ அது 6ஆம் பாவத்தின் வெற்றி என்று சொல்லப்படுகிறது. அதனால் 6ஆம் பாவம் வெற்றி என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒருபுறம் வெற்றி என்று வந்தாலும் இந்த 6ஆம் பாவத்தில் இருந்து நாம் பெறக்கூடிய துன்ப உணர்வுகள் என்பது நிறைய இருக்கிறது. அதுவும் இதில் கூட இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த 6ஆம் பாவ ரீதியாக நாம் வெற்றி பெற்றாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். இப்போது சொல்லுவாங்க, 6ஆம் பாவ ரீதியாக ஒரு நோய் வருது, நோய் தானே சார் அப்படின்னு ரண ரோக சத்ருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு நோய் கடன் எதிரி பகை எல்லாமே இந்த 6ஆம் பாவத்திலாம் வரும். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நோய் வந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கையில் பணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது நல்ல பாவம் என்று சொல்லுகிறார்கள். நோய் வராமலே இருப்பது தான் ஆரோக்கியம். நோய் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா கையில் இருக்குது, அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்லதான்னு கேட்டால் அது உண்மையிலேயே நல்லது இல்லை. ஆனால் இன்றைய சமுதாயம் அதை நல்லது என்று சொல்லுகிறது. அப்புறம் இந்த 6ஆம் பாவத்தை நல்லதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த 6ஆம் பாவத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது அடிமை தொழில் என்று சொல்வார்கள். அந்த தொழில் அப்படிங்கிறது முழுக்க இதில் தான் வருது, 6ஆம் பாவத்தில் தான் வருது. ஜாபு, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது. வேலைக்கு போகிறதுலையும் எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னா, இது மாதச்சம்பளம், இந்த கேரண்டீடு வருமானம் அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்தில் வரும். ஆனால் 2ஆம் பாவங்கிறது என்ன? அன்னன்னைக்கு வேலை செஞ்சோம், அன்னன்னைக்கு வருமானம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு போயிடுது. அப்போ அதுதான் தேவைக்கு உழைச்சிட்டு தேவைக்கு அன்னன்னைக்கு. அப்போ அது எந்த வகையிலும் துன்பம் இல்லாத பாவம்னா 2ஆம் பாவம் தான். ஆனால் 6ஆம் பாவங்கிறது ஒரு மாதத்துக்கு முழுசாக சம்பளத்தை வாங்கி தேக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாதமும் இது கேரண்டியாக சம்பளம் வரக்கூடிய மாதிரியான வேலையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் அந்த தினந்தோறும் அப்படிங்கிறதுல அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இது அதன் அடிப்படையில் இது நல்ல பாவம் என்று கூறுகிறார்கள். சரி, இப்போது இந்த 6ஆம் பாவம் எந்த உறுப்பை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்று பார்ப்போம்.
முக்கியமாக வயிறு என்பதை இந்த 6ஆம் பாவம் குறிக்கிறது. பொதுவாக ஜீரண மண்டலம் என்று சொன்னாலே 2, 6, 10 என்பது ஜீரண மண்டலம். அதாவது 1, 5, 9 என்பது உணர்ச்சி மண்டலம், 2, 6, 10 என்பது ஜீரண மண்டலம், 3, 7, 11 என்பது நரம்பு மண்டலம், 4, 8, 12ங்கிறது கழிவு மண்டலம் என்று சொல்வார்கள். இப்போ இது ஜீரண மண்டலம் அப்படிங்கிற 2, 6, 10ன்னு சொன்னாலும் இதில் அந்த 2ங்கிறது எதை குறிக்கும்? வாயை குறிக்கும். 6ங்கிறது வயிறை குறிக்கும். 10ங்கிறது சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த ஜீரண மண்டலத்தில் நடுவில் 6ங்கிறது வயிறு என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வர்றதுனால இந்த 6ஆம் பாவம்தான் உணவு என்பதும் இந்த 6ஆம் பாவத்தில் தான் வருகிறது. உடை என்பதும் 6ஆம் பாவத்தில் தான் வருகிறது. அப்போ இந்த உணவு உடை அப்படின்னு சொல்லிட்டோம். இது ரெண்டுமே அடிப்படை தேவையில் தான் நமக்கு வருது. உணவு உடை அடிப்படை தேவைதான். ஆனால் இன்றைக்கி உடை அடிப்படை தேவை என்று சொன்னாலும் அது எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது அது அதிகமாக வைத்திருக்கும்போது அது 6ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த உடை உணவு இப்போ இந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடியது எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தில் வந்துடும். இப்போ 4ஆம் பாவம் என்பது வீடு கட்டுவதற்கான இடம் என்று சொன்னோம். 6ஆம் பாவம் என்று சொன்னால் அதே விரிந்த இடம், பெரிய இடம் என்று சொல்லலாம். அப்போ அப்படி வரும்போது ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது அது 6ஆம் பாவமாக மாறுகிறது. அந்த ஏக்கர் கணக்கில் வாங்கி அதை என்ன பண்ணுவோம்? விவசாயம் செய்வோம், உணவு தயாரிப்போம். அப்போ பெரிய இடத்துல விவசாயம் பண்ணக்கூடியதெல்லாம் 6ஆம் பாவமாக இருக்கிறது. அதே போல் இந்த 2 ஏக்கரை வாங்கி அவர் அப்படியே பிளாட் போட்டு சும்மா வச்சுட்டார், விவசாயம் பண்ணலைன்னு சொன்னால் அது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக மாறிடும். இப்போ 6ஆம் பாவத்தையே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே விவசாயம் செய்தால் அது பாசிட்டிவாகிடும். அதை சும்மா தேக்கி வச்சோம்னா, அப்ரிசியேஷனுக்காக வச்சோம்னா நெகட்டிவாக மாறிடும். அப்போ அதே போல் இந்த உடை என்பது 6ஆம் பாவம்தான். உடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ஜவுளிக்கடை முழுவதுமே இந்த 6ஆம் பாவத்தில் வரும். இது அடிப்படை தேவைக்குரியது என்று சொன்னாலும் இதில் அளவுக்கு மீறியோ ஆடம்பரமாகவோ போகும்போது அது நெகட்டிவ் சைடுக்கு போயிடுது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, அதே போல் நோய் கிருமிகள் என்பது 6ஆம் பாவம். நோய் என்பதே 6ஆம் பாவம். இப்போ நோய் என்றாலே ஒன்று ஒரு கிருமியின் மூலமாக நோய் வருகிறது. நோய் கிருமிகள் உள்ளே தோன்றுகிறது. அது உள்ளே தோன்றினாலும் வெளியிலேருந்து வந்தால் நோய் கிருமிகள். அது மட்டும் இல்லாமல் அதிகமான தேக்கம் வரும் பொழுது அங்கே என்ன ஆயிரும்? நோய் கிருமிகள் தோன்றும், நோயாக மாறும். அப்போ இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த செப்டிக் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த ஆன்டிபயாட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இது என்ன, ஏன் அது மாதிரி ஆகுது? தேங்குவதனால். அதனால் அப்படி ஆகுது. 4ஆம் பாவத்திலே தேக்குதல், 6ஆம் பாவம் தேங்கியது கிருமியாக மாறி நோயாக மாறக்கூடியதாக மாறுகிறது. அப்போ இந்த இடத்துல 7ஆம் பாவம் வருது சமநிலையாக இருக்கக்கூடிய பாவம். அப்போ 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வந்துடுறதுனால இது உடலில் சமநிலை என்பது இருக்காது. சமநிலை இல்லை என்று சொன்னால் அங்கு நோய் கண்டிப்பாக வரும். இப்போ சமநிலை என்றால் எதில் சமநிலை? எதில் சமநிலை இல்லை? இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் 3 சமநிலை இல்லைனாலும் அதான் அடிப்படையாக நோய். இன்னும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சொல்லுவாங்க, அந்த இன் யாங் என்ற அந்த 2 ஓட்டமும் சமநிலையில் இல்லை என்று சொன்னால், பேலன்ஸ்டாக இல்லைன்னு சொன்னால் அங்கு நோய் வருகிறது. சமநிலை இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல தேங்குது, ஒரு இடத்துல பற்றாக்குறையாக இருக்கிறது. இதுதான் நோய். மிகினும் குறையினும் நோய் செய்யும்,
ஒரு இடத்துல தேங்கினால் ஒரு இடத்துல பற்றாக்குறையாக மாறும். இந்த உடலில் அப்படி இருக்கக்கூடிய பாவம் இந்த 6ஆம் பாவம். இதையே தான் நம்ம என்ன சொன்னோம், வெற்றி என்பதில் என்ன சொன்னோம், ஒருத்தர் வெற்றி பெறுகிறார், இன்னொருத்தர் தோல்வி அடைகிறார். ஒருத்தர் பணக்காரராகிறார், இன்னொருத்தர் ஏழையாகிறார். இப்படி வெற்றி பெறக்கூடியதான் இந்த 6ஆம் பாவம். அப்போ சமநிலைங்கிறது கெடுத்து இவர் முன்னேற்றம் அடைகிறார். இதைத்தான் வெற்றி என்று சொல்லுகிறார். அப்படிதான் இந்த 6ஆம் பாவம் இருக்கிறது. அப்போ 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக மாறுவதால் இங்கு அந்த சமநிலை பாதிக்கப்பட்டு அங்கே உடலிலே நோய் தோன்றுவதற்கான ஒரு நிலை இங்கு ஏற்படுகிறது. அதேபோல் மருந்து என்பதும் இந்த 6ஆம் பாவத்தில் தான் வருகிறது. அதுவும் குறிப்பாக என்ன மருந்து என்று சொன்னால், இந்த ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க, ஒரு முனை அறிவு என்று சொல்வார்கள். அதாவது ஒரு இடத்துல குறிப்பாக போய் வேலை செய்யக்கூடிய மருந்து, இந்த இடத்துல வேலை செய்யும், இந்த நோய்க்கு வேலை செய்யும், இந்த சிம்டமுக்கு வேலை செய்யும். இது பொதுவாக ஆங்கில மருந்துகள் முழுவதும் இந்த 6ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் இயற்கை சார்ந்த சித்த மருத்துவத்தில் கூட இது மாதிரி ஒரு சில மருந்துகள் அப்படி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் அது நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், பொதுவாக சமநிலைக்கு உரிய மருந்துகளாக இருக்கும். அந்த மருந்துகளெல்லாம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கு போயிடும். ஆனால் அந்த 6ஆம் பாவம்ங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் வேலை செய்யக்கூடிய இந்த மருந்துகள். அதனால் ஆங்கில மருந்துகள் முழுவதுமாக இந்த 6ஆம் பாவத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதேபோல் உடல் உழைப்பு என்பது 6ஆம் பாவம். அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த தொழில் சொன்னோம் இல்லையா, இவங்க அந்த உடல் உழைப்பு அறிவின் உழைப்பு ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு ஏற்ற உழைப்பை கொடுத்து விடுகிறார்கள். அதனால் இது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை என்று சொன்னாலும், அந்த 2ஆம் பாவத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 6ஆம் பாவங்கிறது கொஞ்சம் ஒரு விதமான நிலையில் அது நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா மாத சம்பளம் வந்துடுது, உனக்கு சம்பளம் கேரண்டியாக இருக்குது, நாங்கள்லாம் அன்னாடு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய அந்த அலை தாக்கம் இவர்களுக்கு வரத்தானே செய்யும். அந்த வகையில் இது பாதிப்பு என்று சொன்னாலும் இதில் உடல் உழைப்பை கொடுத்து விடுகிறோம் என்பது ஒரு வகையில் அந்த அதாவது தொழில், அடிமை தொழில் என்பதில் ஒரு நல்ல ஒரு பாவமாக இதை பார்க்க முடியும். அதுவும் அடிமை தொழில் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அடிமை தொழில்னால் யாருக்கு கீழேயாவது வேலை பார்ப்போம். ஒரு அதிகாரி அவர் சொல்கிறத கேட்டு அவருடைய கண்ட்ரோலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் 6ஆம் பாவம். அந்த அதிகாரியாக இருப்பவர் யார்? அவர் 10ஆம் பாவமாக மாறி விடுவார். ஆனால் இவர் அடிமை தொழிலாக இருக்கக்கூடியவராக இருப்பார். முதன்மை பணியாளர் என்று சொல்லுவார்கள். முதன்மை பணியாளர் என்றால் இப்போ இன்னொன்று, மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு மற்றவரை விட சிறப்பாக பணி செய்யக்கூடியவர் அப்படின்னா முதன்மை பணியாளர்னு என்னென்னா, இந்த 6ஆம் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க எப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை அவங்க அதையே செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வேலை செய்வதில் அவர்கள் நிபுணராக இருப்பார்கள். அந்த வேலை அவர் தான் செய்ய முடியும். அப்போ இதுதான் 6ஆம் பாவம். நீங்கள் ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த செக்ஷனை பார்க்குறவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் காலம் முழுவதும் அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த இதில் அந்த லேத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த லேத் ஒர்க்கையே பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே அவர் ஒரு குடோனில் இருக்காருன்னா அந்த குடோன் ஒர்க்கையே பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ கேஷியர்னால் கேஷியர் வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அதாவது ஸ்பெசிஃபிக்காக வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அதே வேலையை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அவர்கள் அதில் அந்த வேலையிலே முதன்மை பணியாளராக இருப்பார்கள். இப்போ அந்த அதிகாரி இருப்பார்,
அவருக்கு கீழே ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு தான் அதை பற்றி தெரியும். இவருக்கு எல்லாமே தெரியாது. அதை பற்றி அவர்தான் மிகவும் துல்லியமாக தெரியக்கூடியவராக இருப்பார். அதே பணியை 25 வருஷமாக செய்து கொண்டே இருப்பார். அந்த அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அனைத்தும் இந்த 6ஆம் பாவம் என்பதை அடிப்படையாக கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போது 10ஆம் பாவத்தை வந்து சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்குவோம். இந்த 6ஆம் பாவங்கிறது என்ன? ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அமைச்சர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோல் இதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த 6ஆம் பாவத்தில் ஒரே மாதிரியான வேலையை செய்பவர்களாக இருப்பார்கள். மற்றவரை வீழ்த்துதல் என்பது இந்த 6ஆம் பாவம். அதான் நம்ம முதலே சொன்னோம். மற்றவரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது 6ஆம் பாவம். சரி, பகை என்பதும் 6ஆம் பாவம். வழக்கு, வீரம், தைரியம், இது எல்லாமே 6ஆம் பாவம். இப்போ தைரியம்னா பொதுவான தைரியம் என்பது 6ஆம் பாவம். ஆனால் மனோதைரியம் என்று எடுத்துக்கொண்டால் அது தனியாக 3ஆம் பாவத்துக்கு வந்துடும். இங்கே வந்து தைரியம் என்று சொன்னால் ஒரு வேலையை கூட தைரியமாக செய்வார், அப்படி இருக்கும். மனோதைரியங்கிறது வேறு. மனோதைரியம் அப்படிங்கிறது அது ஆன்மீகத்தில் அகவாழ்வில் உயர்வதற்கு அது பயன்படும். மனோதைரியம் என்பது ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தைரியம். இப்போது எதை வேணாலும் செஞ்சிருவார் அப்படின்னா 6ஆம் பாவம் தைரியம். ஆனால் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ சூழ்நிலை இருக்குது, இருந்தாலும் எல்லா பேர் கம்பல் பண்ணாலும் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதியாக நிற்கிறார் பாருங்கள். அந்த தைரியம் இருக்கே, அந்த மனோதைரியம் என்பது 3ஆம் பாவம். அது அகரீதியான ஒரு மனோபலம் என்பதை குறிக்கக்கூடியதாக போயிடும். ஆனால் இந்த தைரியம் என்பது என்ன ஆயிரும்? வேலையிலையும் தைரியமாக செய்வார், நிறைய செய்வார். அதே சமயத்தில் பகையையும் உண்டு பண்ணிடுவார். வீரம் என்று அடுத்தவங்களையும் அடிச்சு விடுவார், அடிக்கிறவரை தடுப்பார், எல்லா வேலையும் செய்வார். இந்த மாதிரியான தைரியம். அப்போ இதனால தான் இதில் பகை என்பது, வழக்கு என்பதெல்லாம் இதில் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா எல்லா வில்லனையும் அடித்து கடைசியில் இவர் எல்லாத்தையும் கீழே விழுக்காட்டிடுவார். அப்போ அந்த இடத்துல இந்த ஹீரோவாக இருக்கிறவர் யார்? 6ஆம் பாவமாகத்தான் இருப்பார். சரி, மறைமுக எதிரி என்பதும் 6ஆம் பாவம். சரி, மறைமுக எதிரி அப்படின்னா நேருக்கு நேர் எதிரியாக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாமல் அவரை வீழ்த்துவதாக இருந்தாலும் 6ஆம் பாவம் தான் எதிரி. இப்போ பாருங்கள், இந்த வெற்றி, பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுல நேருக்கு நேராக வெற்றி பெறக்கூடியதுங்கிறது ஒரு சில இடங்கள் இருக்கும். அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்கிறாருன்னு அர்த்தவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல மறைமுகமான எதிரி என்பது இந்த 6ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்து தனிமையான வாழ்க்கை என்பது 6ஆம் பாவம். ஏன் தனிமையான வாழ்க்கை என்று சொல்கிறோம்? இது என்ன, ஒரு மனித வாழ்க்கையே தனிமையான வாழ்க்கை தானே? இல்லை, இந்த 6ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வருது. 7ஆம் பாவம் என்பது கலஸ்திரஸ்தானம். திருமணம் என்பது 7ஆம் பாவத்தில் தான் வருது. அப்போ இந்த 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக இது வருவதால் இது திருமணத்தை தடுக்கக்கூடிய பாவம், திருமணத்தை கெடுக்கக்கூடிய பாவமாக இருக்கும். அப்போ இவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளாமலே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி திருமணம் ஆகாது. 6ஆம் பாவம் நிறைய இடங்களுக்கு ஒரு தொடர்பில் நிறைய பாவங்களில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு திருமணம் நடக்காது, தனியாக இருக்கிறதத்தான் அவங்க விரும்புவாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்னென்னா, பொதுவாக இந்த பெண்களில் இவங்க வேலை பார்த்து பொருள் ஈட்டக்கூடியது, வெற்றி பெறக்கூடியது வந்துடுச்சுன்னா நாம ஏன் இன்னொருத்தட்ட போய் அடிமையாக வாழணும்னு இவங்க தனியாக இருக்கணும்னு விரும்புவாங்க. இது மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம்.
இதெல்லாம் இந்த 6ஆம் பாவம் ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மனிதாபிமானம் குறைவாக இருக்கும். 6ஆம் பாவம் வீரியமாக இருப்பவர்களுக்கு மனிதாபிமானம் குறையாக இருக்கும். ஏன்? மனிதாபிமானம் இருந்தால் வெற்றி பெற முடியாது. அங்கே பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதுன்னா அங்கே மனிதாபிமானம் குறையாதானே இருக்கும். அப்போ மனிதாபிமானம் இவர்களுக்கு குறையாக இருக்கும். வெற்றி தான் அவர்களுடைய இலக்காக இருக்கும். அதற்காக பிறரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இது 6ஆம் பாவம். அதே போல் கடன், வாடகை, இது எல்லாமே 6ஆம் பாவம். இப்போ கடன் வாங்குவதும் சரி, வட்டி வாங்குவதும் சரி, வாடகை கொடுப்பதும் சரி, வாடகை வாங்குவதும் சரி, எல்லாமே 6ஆம் பாவம் தான். இப்போ சாதாரணமாக பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு வாங்கிறது வட்டி. அதே வீடை கட்டி விட்டுட்டோம்னா அது வாடகை. பேர் தான் மாறுது. அது வட்டி என்பது வாடகையாக மாறிக்கொள்கிறது. அப்போ இந்த வீடு குடியிருக்கிறதுக்கு கட்டினோம்னா அது 4ஆம் பாவம்னு சொல்லிட்டோம். அதே வாடகைக்கு விடுறதுக்கு வீடு கட்டினோம்னா அது 6ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. அதே போல் ஒரு வருங்காலத்துக்கு சேமித்தோம்னா 4ஆம் பாவமாக இருக்குது. அதையே பெருக்குவதற்காக வட்டிக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னால் 6ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. ஆக கடன் வாங்குவது என்பதும் கடன் கொடுப்பது என்பதும் 6ஆம் பாவம் தான். அப்போ இந்த 6ஆம் பாவ ரீதியாக இருக்கிறவங்க கடன் வாங்குவாங்களா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது அந்த தொடர்பை பொறுத்து இருக்குது. இப்போ 2, 4, 6, 10ன்னு இருக்கிறவர் கடன் கொடுப்பவராக இருப்பார். இந்த 6ஓட 8 சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, 8, 12 எது சேர்ந்தாலும் அவர் கடன் வாங்குவராக இருப்பார். இப்போ 6 8 சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். வெறும் 4, 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 2, 4, 6, 10னா வாடகை வீடு கட்டி வாடகை கொடுவார். அதே இந்த 6, 8 தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் வாடகைக்கு இருந்து வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கும். அதே போல் வீட்டு விலங்கினங்கள் எல்லாம் 6ஆம் பாவம். அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினங்கள், கால்நடைகள், இது எல்லாமே 6ஆம் பாவமாக இருக்கும். ஏன்? இவ வீட்டில் மாடு, ஆடு எல்லாமே வச்சுருந்தாலும் இது மனிதனுடைய பயன்பாட்டுக்காக அவைகளை அடிமையாக வைத்து அவற்றை வேலை வாங்குகிறான், அவற்றை உறிஞ்சுகிறான் மனிதன். அப்போ அந்த இடத்துல 6ஆம் பாவமாகத்தான் வருகிறது. அதாவது கொடுமையை அனுபவிக்கக்கூடியதும் 6ஆம் பாவமாக தான் இருக்குது. கொடுமையை கொடுக்கக்கூடியதும் 6ஆம் பாவமாக இருக்கிறது. இந்த 6ஆம் பாவம் இந்த விலங்குகள், கால்நடைகள் எல்லாமே வீட்டில் மனிதனோட இணைந்திருந்தால் அது 6ஆம் பாவம். எதுக்காக வளர்க்குறான்? அதை அடித்து விற்பனை செய்வதற்காக வளர்க்குறான். ஆடு வளர்க்குறான், அடிக்கிறதுக்காக தான் வளர்க்குறான். ஆனால் காட்டில் வாழ்கிற விலங்குகள் அப்படி இல்லை. அது சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது அப்படி இல்லை, ஒரு பர்பஸ்க்காக வளர்க்குறான். அப்போ அப்படி வரும்போது இது ஒரு அடிமையாக மாறிவிடுகிறது. அப்போ இது எல்லாமே 6ஆம் பாவத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. விவசாயம் என்பது 6ஆம் பாவம். அதாவது பெரிய அளவில் விவசாயம் செய்யக்கூடியது. இதே விவசாயம் இயற்கை விவசாயம் என்று நம்ம போனோம்னா அது 5ஆம் பாவத்துக்கு வரும். அதுக்கு லிமிட்டடாக தான் பண்ண முடியும். பெரிய அளவில் பண்ணுற விவசாயங்கள், அதாவது உணவு உற்பத்தி அப்படின்னு பண்ணோம்னா பெரிய அளவில் பண்ணக்கூடிய விவசாயம் முழுவதும் 6ஆம் பாவமாக இருக்கிறது. திறமைசாலிகளாக இருப்பார்கள். 6ஆம் பாவத்துக்காரங்க திறமைசாலிகளாக இருப்பார்கள். ஒரு துறையில் அவர் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருப்பார். அப்படி இருக்கிறவர் பார்த்திங்கன்னா தனிமையாகவே இருப்பார். திறமைசாலிகள் எப்பொழுதும் தனியாகவே இருப்பார்கள். அதான் அந்த 6ஆம் பாவம். அதனால் அந்த திறமையான பெண்கள், சம்பாதிக்கும் பெண்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள், அல்லது திருமணம் ஆகாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த IAS IPS படிச்சுட்டு வரக்கூடிய பெண்கள்லாம் அவங்க பார்த்திங்கன்னா திருமணம் செய்யாமலே இருப்பவங்க நிறையா இருப்பாங்க. திருமணம் செய்தாலும் இவர்கள் வேறு இடத்தில் இருப்பார்கள், அவர்கள் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்க பெரும்பாலும்
எங்கேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டிலே இருந்தாலும் இவங்க அந்த பொது பணியில் வரும்போது காலையில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவங்க வாழ்க்கை துணையோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருக்கும். அப்போ 6ஆம் பாவமாக இருந்தாலும், அதில் திருமணம் செய்திருந்தாலும் அந்த 6ஆம் பாவ ரீதியாக தனிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இன்னொன்று, இந்த 6ஆம் பாவம் என்பது பிறரை வீழ்த்துவது என்று சொன்னோம். பிறரை அதிகாரம் செய்வதும் இந்த 6ஆம் பாவம்தான். அப்போ லக்கினத்தில் 6 வந்துருச்சுன்னு சொன்னாலே இவர் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணி கொஞ்சம் அவங்கள அடக்கி ஆழ்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவத்தில் 6 வந்துச்சுன்னா நமக்கு நம்மளை அடக்கி ஆளக்கூடிய வாழ்க்கை துணை தான் வரும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 7ல் 6 வரும்போது ஒன்று நம்ம அடக்கி ஆளக்கூடிய ஒரு பெண் வரும், அப்படி இல்லைன்னா திருமணமே ஆகாது. ஏன்னா 7 6 தடுத்துரும். ஆக இந்த 6ஆம் பாவம் என்பது திருமண வாழ்க்கை என்பதுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த 6ஆம் பாவத்தை மருத்துவ ரீதியாக நாம் எப்படி என்று பார்ப்போம். மருத்துவ ஜோதிட ரீதியாக 6ஆம் பாவம் என்ன என்று பார்ப்போம். இந்த மருத்துவம் என்பதில் 6ஆம் பாவம் ரொம்ப முதன்மையானது. ஏன்னு கேட்டால், நோய் என்று சொன்னாலும் 6ஆம் பாவம் தான். அந்த நோய்க்கான மருந்து என்பதும் 6ஆம் பாவம் தான். அந்த மருத்துவர் என்பதும் இந்த 6ஆம் பாவம் தான். இந்த அலோபதி மருத்துவர்னு சொல்கிறோமே, அவங்க முழுக்க இந்த 6ஆம் பாவத்தில் தான் வருவார்கள். 6ஆம் பாவம் சிறப்பாக இருக்கிறது, 2 4 6 10 என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க இந்த 6ஆம். அப்போ அந்த மருத்துவம், மருந்து, நோய் எல்லாமே 6ஆம் பாவங்கிறதுனால இந்த 6ஆம் பாவம் மருத்துவத்தில் முதன்மையானதாக இருக்கிறது. சரி, இப்போது 6ஆம் பாவம் நோய், ஆனால் அந்த 6ஆம் பாவமே 8 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களால் அவர் பாதிக்கப்படுவார். அதில் 6ஆம் பாவம் 8 12 தொடர்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மிகவும் அதாவது மோசமான ஒரு உறுப்பையே வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கான பெரிய நோய் பாதிப்புக்கு வந்து விடுவார். அதனால் இந்த 6 8 12 பொதுவாக திரிகோணம்னா 4 8 12ன்னு சொல்லுவோம். இங்கே இந்த 6 8 12 3மே பார்த்திங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிறதுல ரொம்ப கொடுமையான பாவம். அப்போ இந்த 6ல் 2 4 6ன்னு வரும்போது நோய் இருக்கும். ஆனால் அந்த 6ஓட 8 12 சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் நோய், பல நோய்கள் சேர்ந்து கடுமையான நோயாக மாறிவிடும் என்பதையும் நாம் இந்த இடத்துல ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் நோய் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த நோய் என்பது அதிகமாக நகரப்புறத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நகரத்தில் தான் அவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் நகரத்தினுடைய வாழ்க்கை முறை கிராமத்துக்கும் வந்துருச்சுங்கிறது இப்போ தெரியுது. பொதுவாக அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், கிராமத்தில் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிராமத்து வாழ்க்கை பெரும்பாலும் விவசாய வாழ்க்கை, இந்த கால்நடைகளை வளர்க்கும் வாழ்க்கை, இப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். அப்போ அவரவர் வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், பகை வரும், சண்டை வரும். ஆனால் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே ரொம்ப கம்மி. இவர் விவசாயம் பண்ணுவார், அவர் விவசாயம் பண்ணுவார், அதில் கொஞ்சம் அந்த வரப்பு தகராறு இருக்கும். ஆனால் அவரை வீழ்த்தி எப்படி இவர் வெற்றி பெறுவது? அப்படி இல்லை. இவர் விவசாயம் பண்ணதுக்கு இவர், அவர் விவசாயம் பண்ணதுக்கு அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது அவர் வேலை, இவர் வேலை. பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு கிராமத்தில். ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இங்கே வியாபாரம் வந்துடுது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய வேலை, அதாவது போட்டிகள் என்று வரக்கூடியது இங்கே தான் வருது. கிராமத்தில் நீங்கள் அந்த விவசாயம் இருந்தால் அந்த பொருள்கள் இங்கே அது விற்பனைக்கு மேலே இங்கே குடோனுக்கு வரும்போது அது ஒருத்தர் அந்த போட்டி போட்டுக்கொண்டு
ஒருத்தரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடியது இங்கே வந்துடும். அப்போ நகர்ப்புறங்களில் தான் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருப்பதால் நகர்ப்புறத்தில் தான் அதிகமாக நோய்கள் வருகிறது, கிராமப்புறத்தில் நோய்கள் குறைவு என்பதை ஒரு அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது இந்த தன்மை கிராமத்திலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று வரும்போது, இப்போ இந்த கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப வரும்போது கிராமமும் நகரமாக ஆகிப்போச்சு. அப்போ வரும்போது இப்போ அங்கேயும் நோய்கள், பெரிய நோய்கள் தோன்றுவதை பார்க்கிறோம். அங்கிருந்து எல்லாரும் நகர்ப்புறத்துக்கு மருத்துவத்துக்கு வரக்கூடியதையும் பார்க்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இப்போ ஆறாம் பாவம் என்பது நோய் கிருமி அதிகம் ஆகக்கூடியதாக இருக்கிறதும், சக்தி என்பது சமநிலை இல்லாமல் இருப்பதும் தான் இந்த ஆறாம் பாவத்தில் நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ ஆறாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்க. இப்போது அவருக்கு நோய் பாதிப்பு பெருசாக இருக்காது. இப்போது ஆறுங்கிறது இரட்டைப்படை பாவம், அது ஒற்றைப்படை பாவத்துக்கு வந்துருச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும், அந்த நோய் வருவதற்குரிய சூழலை இது தடுத்துடும், வராது. அப்போ அவருடைய வாழ்க்கை முறையை அவர் அது சமநிலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குவார். அப்போ இந்த ஆறாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்வது நல்லது. எதற்கு என்றால், அதுவும் அந்த ஆறாம் பாவம் 5 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுங்க. அப்போ என்னாகும், அது 5 ஆறாம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வந்துடுது இல்லையா. அப்போ என்னாகும், அது அந்த பாவத்துக்கு அந்த நோய் வரக்கூடியதை தடுக்கும். அப்போ என்னாகும், ஆனால் அந்த இடத்துல ஆறாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் ஆறாம் பாவம் வேலை செய்தாலும் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டால் இவர் அடுத்தவங்களுக்கு கெடுத்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப குறையாக இருக்கும், ரொம்ப உடலில் கெடுத்து வேலை செய்கிறது குறையாக இருக்கும், ரொம்ப சுமூகமாக வேலை செய்வார். ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கும். வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அப்போ என்னாகும், அவருக்கு நோய் வராது. அப்போ இந்த ஆறாம் பாவம் இப்படியெல்லாம் கெடுதலானது என்று சொன்னாலும் அது ஒற்றைப்படை தொடர்பில் வந்துருச்சுன்னு சொன்னால் மாறிடும். இப்போ லக்கினத்திலையும் 5 இருந்து ஆறாம் பாவமும் குறிப்பாக 5, 9 தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவர் ஆறாம் பாவ ரீதியாக எந்த நோயையும் அவருக்கு வராது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆறாம் பாவம் இரட்டைப்படை என்றால் அங்கே என்ன செய்யும், அங்கே நோய் வரும். இன்னொன்று, இந்த ஆறாம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து வேலை செஞ்சு அதை நோயை சரி பண்ணிடும். இந்த ஆறாம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவர் இயற்கை சார்ந்த மருந்து சாப்பிடுவார், அது சரி பண்ணிடுவார். இந்த ஆறாம் பாவம் இரட்டைப்படையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்னாகும், மருந்து முழுமையாக வேலை செய்யாது. இது எப்படி பார்க்கணும்னா, ஆறாம் பாவம் இரட்டைப்படையாக இருப்பவர் அலோபதி மருந்து தான் சாப்பிடுவார். ஆறாம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவர் இயற்கை சார்ந்த மருந்து சாப்பிடுவார். அப்போ என்னாகும், நோய் முழுசாக குணமாயிரும். அங்கே இது அலோபதி மருந்து சாப்பிடும்போது அது என்ன பண்ணுவார், அதை சப்ரஸ் பண்ணி தான் வச்சுருப்பாரே தவிர நோயை முழுமையாக குணமாக்க மாட்டார். அப்போ என்னாகும், அது நோய் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆறாம் பாவம் இரட்டைப்படையில் இருக்கும்போது ஆனால் அவருக்கு வருமானம் வரும். எதுக்கு, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வருமானம் வரும். இப்போ நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குற அளவுக்கு வருமானம் வருது, வருமானமும் வரும், மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதும் வரும். இதுதான் நம்ம இந்த ஜோதிடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது. வருமானமும் வரும், அதற்குரிய விளைவுகளும் இப்படி வருகிறது. ஆன்மீகத்தில் பார்க்கும்போது இப்படி வருமானமும் தேவையில்லை, இப்படி செலவும் தேவையில்லை என்று பார்த்தால் அங்கே நம்ம ஒற்றைப்படையாக மாறிவிடுவோம். அந்த இடத்துல இதுதான் நோய் வந்த பிறகு அதை பார்த்துக்கலாம், அதுக்கு சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஆறாம் பாவம். நோய் வராமலே காக்க வேண்டும் என்று சொன்னால் அது 5ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. இந்த ஆறாம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுங்க, அங்கே அந்த மருந்து மற்றொரு நோயை உண்டு பண்ணி விட்டுரும். இப்போ ஆறாம் பாவம் இரட்டைப்படை தொடர்புனா 2 நாள் 6 10 2 நாள் 6 இப்படி தொடர்பு வந்துச்சுன்னா மருந்து சாப்பிடுவார்.
மருந்து சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணி இப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ 6ஆம் பாவம் 8 12ன்னு சொன்னால் அந்த மருந்தை என்ன ஆயிரும், சைடு எஃபெக்ட் கொடுத்து ஒரு கிட்னியை பாதிச்சிருச்சு, லிவரை பாதிச்சிருச்சு, இப்படி வேறு ஒரு பெரிய உறுப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது என்ன ஆயிரும், மாறிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ 6ஆம் பாவம் 8 12ங்கிறது வந்து மிக 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 டேஞ்சரஸ் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சரி, அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நோய் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அது குணப்படுத்தக்கூடிய அளவில் இருக்குமா, இல்லை அப்படியே இருந்து கொண்டே இருக்குமா, எப்போது குணமாகும் என்பதையெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த 6ஆம் பாவத்தினுடைய தொடர்புகளை வைத்து நாம் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த லக்கினத்திலேயே 6ஆம் பாவம் வருவது என்பது பொதுவாக இவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்கினம் 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது. பொதுவாக லக்கினம் என்பது ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளணும்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இதில் இந்த 6 8 12 இந்த மூணும் அந்த லக்கினத்தில் வரக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, தொழில் ரீதியாக இந்த 6ஆம் பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில்னு சொன்னோம்னா 10ஆம் பாவம். பொதுவாக தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது 10ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த 10ஆம் பாவத்துக்கு அடுத்து தொழில்னு சொன்னோம்னா 6ஆம் பாவம் தான். ஏன் என்ன, இது வந்து இதுதான் மாத சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பாவம். 10ஆம் பாவங்கிறது முதலீடு போட்டு தொழில் செய்கிறது. அந்த 10ஆம் பாவ தொழிலில் ஒரு 5000 பேர் வேலை பார்க்குறாங்களே, அந்த 5000 பேர் யாராக இருப்பாங்க, 6ஆம் பாவத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த 6ஆம் பாவத்துக்காரங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியதான் 10ஆம் பாவத்து தொழில். இப்போ 10ஆம் பாவத்தில் ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு கீழே 6ஆம் பாவத்துக்காரங்க 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 பேருக்கு மேலே இருக்கிறனால தான் அவர் 10ஆம் பாவ ரீதியாக இருக்கிறார். அப்போ 10ஆம் பாவம் என்பது முதன்மை தொழிலாக இருந்தாலும் அடுத்து தொழில்னு வந்துட்டாமலையே இந்த 6ஆம் பாவம் தான் அதற்கு உரிய பாவமாக இருக்கிறது. செயல்திறன் அதிகம் உள்ள பாவம் இந்த 6ஆம் பாவம். இப்போ 10ஆம் பாவ தொழிலில் வந்து அது செயல்திறன் இருக்காது. அவர் முதலீடு போட்டுருவார், எம்டியாக இருப்பார், மேனேஜராக இருப்பார், சூப்பர்வைசராக இருப்பார். ஆனால் செயல்திறன்கிறது எங்கே இருக்கும், 6ஆம் பாவத்துக்காரர் தான் செயல் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேலையை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ 10ஆம் பாவம் வந்து ராமன்னு வச்சுக்கோங்க, ராமாயணத்தில் 6ஆம் பாவங்கிறது அனுமன்னு வச்சுக்கோங்க. அனுமன் தான் அத்தனை வேலையை செய்வார், ராமனுக்குரிய வேலை எல்லாத்தையும் அவர் செய்வார். அதுபோல் இந்த 10ஆம் பாவம் தொழிலில் வந்தாலும் 10ஆம் பாவம் என்பது செயல்திறன் அங்கே இருக்காது. ஆனால் 6ஆம் பாவம் என்பது செயல்திறன் கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த 6ஆம் பாவம் என்பது ஒன்றும் ஒரு பாதிப்பான கெட்ட பாவம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அதிலும் அந்த பிறரை வீழ்த்தி நாம் முன்னேறணும், மேலே வந்துடணும், ப்ரமோஷனில் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தால் இங்கு பரவாயில்ல. இது வேலை செய்கிறோம், அதாவது 6ஆம் பாவ ரீதியாக அடிமை தொழில் வேலை செய்து சம்பளம் வாங்குகிறோம் என்ற அளவில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று வரும்போது இங்கு அது பிரச்சனையாக மாறுது. இந்த இடத்துல அந்த 10ஆம் பாவ ரீதியாக இருப்பவர்கள் அவர்கள் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த 6ஆம் பாவ ரீதியாக இருக்கிறவங்கள மிகவும் தூண்டி விட்டு அவர்கள் வேலை செய்யக்கூடியதை கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அந்த அதிகாரிகளுக்காக இவர்கள் என்ன செய்வார்கள், சில தவறுகளை செய்து பிறரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியது வந்துவிடும். அப்போ அந்த 6ஆம் பாவத்தில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மைனா நாம் உழைத்து பொருள் ஈட்டுகிறோம் என்பது நன்மை. ஆனால் அதை எப்படி செய்கிறோம், யாருக்கும் பாதிப்படையக்கூடிய அளவில் செய்கிறோமா, இந்த இடத்துல இந்த ஒழுக்கங்கிற அந்த தத்துவம் நமக்கு அறநெறி இங்கே வந்து விடுகிறது. அதில் அந்த ஒழுக்கத்தில் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாதிக்காது. அப்படி இருக்கணும்னா அதுக்கு 6ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு இருக்க வேண்டும். சரி, திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6ஆம் பாவமே திருமணத்துக்கு வில்லன்.
இது முழுக்க தனியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். திருமணம் காலதாமதமாகிறது, டைவர்ஸ் ஆகிறது எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 6ஆம் பாவம் தனிமையாக வாழுவதற்குத்தான் அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 6ஆம் பாவத்தில் இரட்டைப்படை பாவங்கள் இருந்து 8 12 இல்லை அப்படின்னா பரவாயில்ல. என்னன்னா அது ஏதோ ஓரளவில் அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஓடிடும். கொஞ்சம் மன வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு சமநிலை இல்லைன்னாலும் ஓடிடும். ஆனால் இந்த 6ஆம் பாவத்தில் அல்லது லக்கினத்தில் இந்த 6 உடன் 8 12 வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த 6னுடைய கெட்டத்தன்மை எல்லாத்தையும் இந்த 8 வளர்த்து விடும். கெட்டத்தன்மையை வளர்த்து மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த 6 8 12ங்கிற சேர்க்கை இருக்கிறதே அது மிக 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 மோசமானதாக இருக்கிறது. 4 8 12 என்பது திரிகோணமாக இருந்தாலும் 6 8 12 காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் அது அந்த பாவ ரீதியாக மிகவும் மோசமான நிலையை கொண்டு வந்துவிடும் என்பது இந்த 6ஆம் பாவத்தின் அந்த தன்மையை வளர்க்கக்கூடியது 8 12 என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போது இந்த 6ஆம் பாவத்தோட 8 மட்டும் சேர்ந்துச்சின்னு வச்சுங்க, அங்கே என்ன ஆயிரும்னா ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதை கெடுத்துப்போம். 6ஆம் பாவம் வந்து பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதுன்னு வருது. 8 சேர்ந்துச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி கடைசியில் என்ன ஆயிரும்னா அதில் அவர் வீழ்ந்து போவார். அந்த மாதிரி ஆயிரும். இப்போ 6ல் 12 சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அங்கே என்ன ஆகும்? இப்போ 6ம் 12ம் அப்படின்னா 6ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் உபகிரகமாக வருது. அப்படி வந்து 6 12 தொடர்பு வரும். அப்போ இந்த கிரகம் எந்த நின்ற நட்சத்திரமாக வரும்போது அந்த 6 12ங்கிறது சேர்ந்து வரும். 6 12 சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இவர்களுடைய திறனுக்கு இணையான எதிரியின் திறன் அதே அளவுக்கு இருக்கும். அப்போ போட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 2 பேரும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ அந்த இடத்துல எங்கே இணைந்து செயல்பட முடியாது, பிரிவுகள் வந்து வரும். அப்போ பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கிவிடும். 6 12ன்னு சொன்னோம்னா கட்டாக்கி விட்டுரும். ஆனால் அந்த 6 8ங்கிறது இருந்து கொண்டே அதில் பல விளைவுகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 6ஓட 8 சேர்ந்தாலோ 12 சேர்ந்தாலோ அந்த வாழ்க்கை தான் மிக மோசமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் 6 என்பது திருமணத்துக்கு மோசமாக இருக்கிறது என்று சொன்னாலும் சுக்கிரன் என்பது 5 11ஆக இருந்து விட்டால் ஓரளவுக்கு அதை சமாளிச்சிடலாம். இந்த சுக்கிரனும் இரட்டைப்படையாக இருந்து இந்த 6ஆம் பாவம் நமக்கு தீவிரமாக இருந்தால் அது திருமண வாழ்க்கைக்கு உதவாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 7ஆம் பாவம் 6, லக்கினம் 6 அப்படி இருக்கிறது என்று சொன்னால் சுக்கிரனும் இதே இரட்டைப்படை இருக்கும்போது திருமணம் நடக்காது, நடந்தாலும் அது வெற்றி பெறாது, அது இடையில் முறிந்து கொள்ளக்கூடியதாக மாறிவிடும். அப்போ இந்த 6ஆம் பாவம் என்பது திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பாவமாக இல்லை என்பதை தெரிந்து கொள்வோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்பது 6ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் வரும். 6ஆம் பாவம் ஒற்றைப்படையில் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர் வயிறு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வராது. 6ஆம் பாவம் இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அவருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் விவசாயம் நல்லது தான், உடை என்பது நல்லது தான். ஆனால் அது நல்லதாக இருக்கும் வரை அது ஒற்றைப்படையாக தொடர்பில் இருந்து 6ஆம் பாவம் வேலை செய்தால் அது இதுவே நன்மையாக மாறும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது தீமையாக மாறும் என்ற அடிப்படையிலே இந்த 6ஆம் பாவம் என்பது ஒரு காலத்தில் இது முழுக்க இது கெட்ட பாவம் என்று சொல்லிக்கொண்டிருந்த ஒரு சமுதாயம். ஆனால் இப்பொழுது 6ஆம் பாவம் என்பதை நல்ல பாவம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது என்பது நமக்கு ஒரு பலகீனமான ஒரு நிலைதான். ஆனால் இன்றைய சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. என்ன தான் ஆன்மீகம் நடத்தினாலும், நாம் இங்கே ஆன்மீகத்தில் வேதாத்திரியம் பேசினாலும் என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுறோம்,
இதை படித்து அப்படி படித்து இதில் வந்து இப்படி வந்து அப்படி வந்து இப்படி ஆகணும். அப்போ அந்த இடத்துல சமுதாயத்தில் நீ எல்லாத்தையும் மீறி இப்படியெல்லாம் வளரணும், அப்போ இந்த பிறரை வீழ்த்தி வரணும் அப்படிங்கிற இந்த ஆறாம்பாவ ரீதியாகத்தான் வளர்க்கிறோம். அப்போ இன்றைக்கி ஆறாம்பாவ ரீதியாக வாழுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ ஆறாம்பாவ ரீதியாக அதிகமாக வாழும்பொழுது அவர்களுடைய குழந்தைகளுக்கு 8 என்பது அதிகமாக வந்து விடுகிறது. அதனுடைய பாதிப்பையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த ஆறாம்பாவ ரீதியான வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஆறாம்பாவ ரீதியாக நாம் அதாவது சுயநலமாக அந்த பொருள் நிலையில் அந்த ஒரு வாழ்க்கையே வாழ்க்கை என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது அடுத்த தலைமுறையை பாதிக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.